வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் போடுறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே என்னென்ன தேவை, ப்ளவுஸில் என்னென்ன தேவைன்னு நான் எழுதி வச்சுருக்கேங்க. மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, பின் கழுத்து இறக்கம், பின் கழுத்து அகலம், எல்லாமே கழுத்து அகலம் எல்லாமே எழுதி வச்சுருக்கேங்க. நான் ஒன்று ஒன்றா அளந்து நான் அதில் எழுத காட்டுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு எடுத்து நம்மளோட மார்பு சுற்றளவு பார்க்கணுங்க. பார்த்திங்கன்னா எனது கரெக்டாக 19 வருதுங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து நேராக வச்சு எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது. இதில் நம்ம இப்போ அளவு எடுத்து நம்ம தைச்சோம்னா 2 இன்ச்சு கூட்டிக்கணுங்க. இது நம்ம ப்ளவுஸ்லேயே இருக்கிறதுனால ஏற்கனவே கூட்டி தான் நம்ம தைச்சிருப்போம். அதனால் நம்ம அதில் வர்ற அளவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு கரெக்டாக அந்த ஐ கட்டுற பட்டியை விட்டுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 31 வருதுங்க. 31 நான் எக்ஸ்ட்ராவாக அதில் மார்பு சுற்றளவு சேர்த்தும்போது ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு 2 எடுத்துட்டேன். இப்போ பின் உயரம், நம்ம ப்ளவுஸோட பின் உயரம் தாங்க பார்க்குறோம். இது கொஞ்சம் காட்டன் ப்ளவுஸுங்காட்டி கொஞ்சம் சுருங்கிருச்சுங்க, கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 13 வருதுங்க. கீழே நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக நான் 2 இன்ச்சு, சாதா ப்ளவுஸ்னால் நம்ம 2 இன்ச்சு, லைனிங் ப்ளவுஸ்னால் 1 இன்ச்சு விட்டால் போதுங்க. இப்போ பின் கழுத்து இறக்கம், இது நம்ம தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் வைக்கணுன்னா பார்த்திங்கன்னா ஸ்கேலை கரெக்டாக அந்த இடத்துல வளைவில் வச்சு டேப்பை கரெக்டாக வைங்க. கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு 9 இன்ச்சு வருதுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் தாங்க நான் எடுக்கிறேன். ஆம் ஹோல் நான் எப்பொழுதுமே 13.5க்கு 8 வைப்பேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது 13 தான் இந்த ப்ளவுஸோட உயரும். அதனால் 7.5லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8 வந்துச்சு. நான் எப்பொழுதுமே 13.5க்கு 8 தாங்க வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் வேணால் உங்களோட கை சுற்றளவு, அந்த ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இன்ச்சு வருதுங்க. கரெக்டாக அந்த ஆம்கோல்லேருந்து மேலேருந்து வச்சு பார்க்கும்போது 6 இன்ச்சு வருது. இப்போ ஷோல்டர் 2.5 இன்ச்சு வருதுங்க. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அகலம் தாங்க இப்போ நான் பார்க்குறேன். இப்போ கழுத்து அகலம் வைப்போம்லவா, அதுக்கு நான் இப்படி தாங்க அளந்து பார்க்குறேன். 3.5ங்க எனக்கு கழுத்து அகலம் 3.5. கழுத்து அகலம் முன்னுக்கும் முன்னாடி பின்னாடி ஒரே அகலம் தானேங்க. இறக்கம் மட்டும்தான் நமக்கு மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு எல்லாத்தையும் நம்ம குறிச்சிட்டோம். மொத்தமாக எத்தனை அளவு வேணுமோ நான் அதை தாங்க காட்டுறேன். இப்போ பாருங்கள், முன் உயரம் கிராஸோட உயரம் தாங்க. நீங்கள் எப்படி கிராஸ் அந்த இடத்துல கரெக்டாக அந்த டாட்டுக்கிட்ட கரெக்டாக வச்சு ஷோல்டரை சென்டராக வச்சுக்குங்க. இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டுக்கு வாங்க. கரெக்டாக டாட்டுக்கு வரோம். எனக்கு கரெக்டாக 9.5 வருதுங்க. அந்த டாட்லேருந்து மறுபடியும் வந்திங்கன்னா எனக்கு ஒரு 12 2 பாயிண்ட் வந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா 13 வச்சுக்கலாங்க. மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே பட்டிக்கு கொஞ்சம் 1/2 இன்ச், 13 வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முன் இறக்கத்தை முடிச்சுட்டோம் நம்ம. அப்புறம் முன் கழுத்து இறக்கம் தாங்க. முன்னாடி நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 அளவு எடுத்தாவே போதுங்க. அதே அளவை நீங்கள் மார்பு சுற்றளவு வச்ச அளவே நம்ம முன்னாடியும் வச்சு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கை இறக்கம் 6.5 வருதுங்க. அடுத்தது கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5. இவ்வளோதாங்க. நம்ம முன்னாடி அந்த கப் ஷேப்புக்கிட்டலாம் நம்ம பிடிக்கணும்னே கிடையாது. நம்ம அதே அளவை நம்ம வச்சு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா கரெக்டான கேப்பு கிடச்சிருங்க. இந்த அளவை வச்சு நீங்கள் பேப்பர் கட் பண்ணி பார்த்து பழகிட்டு ஒரு நார்மலாக சாதா ப்ளவுஸ் வாங்கி பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா பட்டிக்கு நான் அளவே எடுக்க மாட்டேங்க. பின்னாடி மடித்து அடித்ததுக்கப்புறமா முன்னாடியும் கிராஸ் பிடிச்சிட்டு அந்த இருக்கிற கேப்பு தாங்க நான் ஃபில் பண்ணுவேன். நீங்கள் வேணால் 10 இன்ச் பட்டி பார்த்திங்கன்னா நான் அளவே எடுக்க மாட்டேங்க. கரெக்டாக வேணால் நம்ம எப்படி ஒரு 3 பீஸ் 10 இன்ச் அகலத்துக்கும் 6 இன்ச் ஹைட்டுக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா தைச்சு முடிச்சோடனே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.